பகவானை சிந்தித்தோம் என்றால் எத்தனை பாபங்கள் பண்ணி இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. அப்படிப்பட்ட பக்தன் தான் சாப்பிட்ட மிச்சத்தை கொடுத்தாருன்னு வச்சுங்க, அந்த மிச்சத்தை உண்ணலாம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே. பொதுவா ஆச்சாரியன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடலாம்னு சாஸ்திரம் சொல்றது, தகப்பனார் சாப்பிட்ட மிச்சத்தை குழந்தை சாப்பிடலாம்னு சொல்றது, கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை மனைவி சாப்பிடலாம்னு சொல்றது, மற்றபடி யார் உச்சிஷ்டத்தையும் சாப்பிடக்கூடாது. இப்ப ஆழ்வார் சொல்றார், ஒரு சிறந்த பக்தன் இருக்கிறான் என்றால் அவன் உண்ட மிச்சத்தை நாம் உண்ணலாம், அது நமக்கு புனிதத்தன்மை அளிக்கும்னு சொல்றார். சுவாமி ராமானுசர் காஞ்சிபுரத்திலே வாழ்ந்து வந்த காலம். அவர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூரிலே. படிப்புக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அங்கு இருந்து காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். சாலை கிணறு அப்படின்னு ஒரு கிணறு, அங்கிருந்து தினமும் தீர்த்தத்தை குடத்தில் தூக்கி கொண்டு தேவாதிராஜ பெருமானுடைய திருவாராதனத்துக்காக கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். அப்போது அவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் திருக்கச்சி நம்பிகள் என்கிற ஒரு ஆச்சாரியர். அவர் வைசிய குலத்திலே பிறந்தவர், பிராமணர் அல்லர். ராமானுஜர் பிராமண குலத்திலே பிறந்தவர். ஆனா அவருடைய பக்தியை பார்த்து ராமானுஜருக்கு பெரிய ஆசை ஏற்பட்டது. இவரையே ஆச்சாரியனாக கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருக்கச்சி நம்பிகள் மறுத்து விட்டார். அது வர்ண தர்மத்தை மீறி அப்படி பண்ண முடியாது, உமக்கு தகுந்த ஆச்சாரியனை நீர் தேடிக் கொள்ள வேண்டும், நாம் உமக்கு ஆச்சாரியனாக இருக்க மாட்டேன்னு மறுத்து விட்டார். சரி, இன்னொரு ஆசை, ஒரு முறை அவர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் உண்ண வேண்டும்னு ராமானுஜர் ஆசைப்பட்டாராம். தன்னுடைய வீட்டுக்கு உணவு வருந்துவதற்காக அழைத்தார். சரி வருகிறேன்னு திருக்கச்சி நம்பிகள் ஒரு நாள் ஒப்புக்கொண்டார். ராமானுஜர் காத்துட்டு இருக்கார். 8 மணிக்கு திருக்கச்சி நம்பிகள் வரணும். 8 ஆச்சு, 8:10 ஆச்சு, 8:20 ஆச்சு, அவர் வரவில்லை. என்ன நேரம் தாழ்த்துகிறாரேன்னு போய் பார்ப்போம். கோவில்ல போய் பார்த்தா தெரிய போறது. ராமானுஜர் வீட்டிலிருந்து புறப்பட்டு கோவிலுக்கு ஒரு பாதையால போனார் அவரை தேடி. அதற்குள்ளே வேறு ஒரு பாதையால திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜர் இல்லத்துக்கு வந்தார். வந்தா அவருடைய மனைவி மட்டும்தான் இருந்தார். உடனே திருக்கச்சி நம்பிகள் அமர வைத்தார், சோறு இட்டார். அவர் நன்னா சாப்பிட்டா, ததியாராதனை முடிந்தது. அவர் புறப்பட்டு சென்று விட்டார். போன ராமானுஜர் அங்க கிடைக்கவில்லைன்னு திரும்ப வந்தவருக்கு ஆச்சரியம். அவர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டார்னு மனைவி சொன்னா. ஐயோ இழந்தோம், அவர் சாப்பிட்ட போது அந்த இலையில இருக்கிற மிச்சத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்குள்ள இழந்து விட்டேனேன்னு வருத்தப்பட்டாராம். அப்ப எந்த குலம் என்பது முக்கியமல்ல, பக்தனாக இருந்தால் அவன் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அத பிரகலாதன் தெரிவித்தார்.